வணக்கம் நேயர்களே, பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பாகிஸ்தானை பற்றி தான். அங்கே அரசியல் நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் நிலவுது. அதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த நிலைமைக்கு காரணம் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர். அரசை கலைக்க தயாராகும் அசீம் முனீர் என்ன செய்ய போகிறார்? ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தானில் மீண்டும் இராணுவ ஆட்சி தான் தலைப்பு. இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதற்காக நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். ஜெயின் சார் வணக்கம். சார், நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலைமை பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சூழலை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நம்மளோட ஒரு நாள் முன்னாடி அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவங்க டெமோக்ரஸியா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். அதாவது இது வரைக்கும் ஒரு தடவை கூட, ஒரே ஒரு தடவை என்ன நினைக்கிறேன், 2013 ஒரே ஒரு தடவை மாத்திரம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு காமிச்சது 2013 மாத்திரம் தானே தவிர, மற்றபடி எனக்கு தெரிஞ்சிருக்கு டெக்னிக்கலி இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. அது முகமது அலி ஜின்னால ஆரம்பிச்சு இப்ப இருக்க ஷபாஸ் ஷெரீப் வரைக்கும் இருக்கிற ஒருத்தர் கூட இது வரைக்கும் அவங்க ஆட்சியை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு தடவை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதுக்கு கையில போய் கொடுத்ததே கிடையாது. ஆனா இதுக்கு வேற எந்த நாடுமே, அதாவது நீங்க வளர்ந்த நாடுகள் இந்த டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அப்புறமா பிரஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 80 வருஷம் ஆக போகுது. 80 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அது ஷபாஸ் ஷெரீஃபு கண்டினியூ ஆக போகுது. அதாவது அந்த ரெக்கார்டை அவங்க கண்டினியூ பண்ண போறாங்கன்றதா முதல் கட்ட பார்வை. ஏன்னா இப்ப யாரு ஒரிஜினல் ஓனர் அதுவே தெரியல. இப்ப அசீம் முனீர் ஓனரா, இல்ல ஷபாஸ் ஷெரீப் ஓனரா, இல்ல பிரசிடென்ட் ஓனரா? ஸோ இப்ப இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா பிரசிடென்ட்டுக்கு தனி பவர், பிரைம் மினிஸ்டருக்கு அண்ட் கேபினெட்டுக்கு தனி பவர், ஜுடிஷியரிக்கு தனி பவர், மிலிட்டரிக்கு தனி பவர். ஸோ 4 நம்ம உட்காந்துருக்க நாற்காலி மாதிரி 4 கால்களை உடைய ஒரு ஒரு ஸ்டர்ம் ஒரு உறுதியான ஒரு ஒரு நாற்காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திருவாளர் பொதுஜனம் உட்கார்ந்து இருக்காருன்னா, பாகிஸ்தான்ல இந்த 4 காலமே கிடையாது, வெறும் தரையில தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா யார் பிரசிடென்ட் பவரா தெரியாது, பிரைம் மினிஸ்டர் பவரா தெரியாது. சரி, ஜெனரல் தான் பவரா, இல்ல சிடிஎஸ்னு ஒரு பதவி இப்ப புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்தியா கிரியேட் பண்ணதுனால தோத்து போன ஒரு ஆளுக்கு ஒரு சிடிஎஸ்னு கொடுத்து, ஃபீல்டு மார்ஷல்ன்ற ஒரு பட்டத்தை வேற கொடுத்து அலங்கார பதவி மாதிரி ஆக்கி, இது வரைக்கும் தோத்து போனதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ஃபீல்டு மார்ஷல் கொடுக்க மாட்டாங்க. தோத்து போனாலும் பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. அவரு பவரா இல்ல எதுவுமே புரியல. ஸோ அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வாஸ் இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட். அதுக்கு பேர்கள் வேணா மாறிக்கலாம். ஆனா மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிதா பாகிஸ்தானை பத்தி பேசணும்னா மக்களாட்சி தத்துவமோ, அது இராணுவத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இராணுவத்தினால் நடத்தப்படும் ஒரு நாடு. இது எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாகிஸ்தான்ல இருக்கவங்களே கூட ஒத்துப்பாங்க. பாகிஸ்தானுடைய தலைநகரம் கராச்சியா இருந்திருந்தா ஓகே, லாகூர் இருந்தா ஓகே, இஸ்லாமாபாத் இருந்தா கூட ஓகே. ஆனா ராவல்பிண்டியில இருந்து தான் ஆட்சி நடத்துகிறது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துடைய தலையெழுத்து அப்படிங்கிறது எங்க நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ராவல்பிண்டியில இருந்தா நிர்ணயம் பண்றாங்க. அதனால இது பாகிஸ்தான்ல ஆட்சி மாற்றம், அதுவும் புதுசாக நீங்க ராணுவ புரட்சி அப்படின்றதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம். அது கொஞ்சம் பெருசா நடந்ததுன்னா அதை இப்ப உலகத்துல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தான்ல ராணுவம் மட்டுமே தான் ராணுவத்தினால் ஆட்சி நடக்கிறது. மக்களுக்கு நம்மளோட இந்தியாவோட டெமோக்ரஸி எடுத்தீங்கன்னா ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் இருக்க மாதிரி ஆஃப் த ஆர்மி பை த ஆர்மி அண்ட் ஆஃப் த இதுதான், அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போனோமே தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இது நடந்ததுன்னா அவங்க ரெக்கார்டை கண்டினியூ பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேற எதுவும் புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். இந்தியா 1947 இன்று வரை சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மளும் நடுவில் ஒரு தடவை எமர்ஜென்சி எடுத்துட்டு வந்தாலுமே அடுத்த கண்டினியூவேஷன் ப்ராப்பரா இருந்தது. ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனா இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனை கூட உங்களால ஒருபடியா கொண்டு வர முடியல. நம்ம 3 வருஷம், அதாவது 1947 சுதந்திரம் வாங்கணும், 1950 கான்ஸ்டிடியூஷன் ரெடி, உலகத்திலே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் நம்மளது, ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் என்ன சொல்ற கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி 1956 வரைக்கும் எடுத்து ஒன்றும் பண்ணல. இன்னி வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷனால என்ன பிரயோஜனம் பாகிஸ்தான் மக்களுக்கும் தெரியல, உலக மக்களுக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான்.
அதனால ராணுவ ஆட்சி வந்ததுன்னா ஒன்றும் புதுசா எதுவும் கிடையாது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா தலைவலி, அவ்வளவுதான். ஸோ ஏன்னா பக்கத்துல இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு தலைவலி, இந்தியாவுக்கு தலைவலி, ஈரானுக்கு தலைவலி, தஜிகிஸ்தானுக்கு நம்ம தாண்டி கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தலைவலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு பாகிஸ்தானோட நிலைமை சார். சரி, நீங்கள் குறிப்பிட்டீங்க அங்கே வந்து இராணுவம் தான் ஆட்சி பண்ணுது அப்படின்னு. அது உண்மைதான். சற்றேறக்குறைய ஏற்கனவே 4 முறை வந்து அங்கே இராணுவ ஆட்சி நடந்திருக்கிறது, பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஐஎஸ்ஐ பாகிஸ்தானில் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு. அந்த அமைப்பு 7 மணி நேரம் இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் எந்த நேரம் வேணாலும் அங்கே ஆட்சி கவிழ்க்கப்படலாம் அப்படின்னு ஒரு சூழல் நிலவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஐஎஸ்ஐயுடைய இவ்வளோ நேர ஆலோசனை என்பது அந்த நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? பாகிஸ்தானோட கட்டமைப்பை இன்னும் கொஞ்சம் உள்ள பார்க்கலாம். நீங்க கேட்டது ஐஎஸ்ஐ அப்படின்றதுனால அதுல கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் போகும். ஸோ நம்மளது 4 பேரலா சொன்னோம் இல்லையா? ஸோ அதாவது சிடிஎஸ், அப்புறம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஜுடிஷியரி. பாகிஸ்தானோட இப்படி இருக்கும் கட்டமைப்பு. ஸோ முதல்ல வந்து அல்லாஹ் அப்படின்னுவாங்க. அதுக்கு சில சமயத்துல அது பேரலா கூட அமெரிக்காவும் வரலாம். ஸோ அதுக்கு கீழே ஐஎஸ்ஐக்கு கீழே சிடிஎஸ் இல்லை ஜென்ரல்னு எடுத்துக்காங்க. ஜென்ரலுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட். கேபினெட் கீழே அப்புறமா தான் உங்களுக்கு மக்கள்னு வருது. ஸோ அடுக்கு அப்படின்றது வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் ஜெனரலுக்கும் மேலதான் ஐஎஸ்ஐ இருக்கு. ஸோ அதனால நீங்க சொன்ன 7 மணி நேரம் அப்படின்றது லேசா விட முடியாது. பாகிஸ்தான்ல பல்வேறு கட்டத்துல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய எக்கானமி ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதுல பாதாளத்தில் தொங்கிட்டு இருக்கு. தேவையான பொருட்கள் எதுவும் அத்தியாவசியமான பொருட்கள், நான் சொல்றது கோதுமையோ கோதுமை மாவோ இல்ல பருப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றது அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. வெளியில இருந்து எய்டு வாங்கி தான் பாகிஸ்தான் நாடே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஎம்எஃப் கிட்ட இருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 வரைக்கும் மேல பெயில் அவுட் வாங்கியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவும் சரி, மேற்கத்திய நாடுகளும் சரி, சீனாவும் சேர்ந்து இந்த பஞ்சரான ஒரு வீல் பஞ்சர் ஆனா பரவாயில்ல, 4 வீலும் பஞ்சர் ஆகி பெட்ரோல் இல்லாம ரொம்ப லோவா இருக்கிற ஒரு வண்டியை எவ்வளவு நாள் தள்ளுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா தள்ள ட்ரை பண்றாங்க. நான் சொல்றது எல்லாரையும் சேர்த்துதான். நான் வந்து சீனாவை மாத்திரம் சொல்ல மாட்டேன், அமெரிக்காவை மாத்திரம் சொல்ல மாட்டேன், மேற்கத்திய நாடுகள் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். மொத்த பேரும் சேர்ந்து, இதுல இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து இந்த வண்டி பஞ்சரான சீட்டு கிழிஞ்சு போய் வெளியில ஒண்ணுமே இல்லாத ஒரு வண்டியை தள்ளின்னு போய் பாரு வண்டி நல்லா ஓடுதுன்னு காமிக்க முயற்சி செய்யறாங்க. இது ரொம்ப நாள் வண்டி போறதுக்கான சான்சஸ் இல்ல. இதுல ஐஎஸ்ஐயோடைய பங்களிப்பு ஏன் வருது அப்படின்னா, கையை விட்டு போகுது கிரிப்பு. ஸோ கைபூர் பக்துன்வால பிரச்சனை இருக்கு, பலோச்சிஸ்தான்ல பிரச்சனை இருக்கு, அப்புறமா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல பிரச்சனை இருக்கு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கை விட்டு எல்லாம் மீறி போயிடுச்சு அது. ஸோ அது வந்து ஒண்ணுமே அது திரும்ப எடுக்கிற சான்ஸே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சிந்து தேசி வாயை திறந்தாங்கன்னா என்ன ஆவாங்கன்றதுதான் பிரச்சனை. பாகிஸ்தான்ல அதாவது சதுரக்கா போட்டு உடைச்சா எப்படி உடையுமோ அந்த மாதிரி போடுவதற்கான வாய்ப்புகள் தான் பாகிஸ்தான்ல இருக்கு. ஐஎஸ்ஐ வந்து இப்ப கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இது எதுவுமே கட்டுக்கடங்காது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் டுரன் லைன் அழி முதல்ல இருந்து கோட்டை அழி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்றான். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திரும்ப கொடுக்கறத தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு இந்தியா சொல்லுது. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ல நான் போட்ட பணம் எல்லாமே வேஸ்டா போச்சு, நான் போட்ட பணம் எல்லாமே நீ வந்து சூதாடுற மாதிரி ஆடி எழுந்துட்ட, அதனால பணத்தை திருப்பி கொடுன்னு சைனா கேக்குது. இதுக்கு நடுவுல இவங்க கிட்ட கடன் கொடுத்தவங்க எல்லாரோடைய கடனும் திருப்பி கட்டுற லெவல்ல பாகிஸ்தான் இருக்கு. அதுல ஒரு கடன் கிட்ட இருந்து இன்னொரு கடனை வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா யுஏஇ கிட்ட கடனை வந்து அடைச்சாங்க. எப்படி அடைச்சாங்கன்னா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து பிச்சை வாங்கி அவங்க கிட்ட இருந்து கடனை வாங்கி யுஏஇல அடைச்சிட்டு இன்னும் பெரிய இது மாதிரி பேசுறாங்க. சோ பாகிஸ்தான்ல பொருளாதாரம் சீர்கேடு, ராணுவ கட்டமைப்பு தோல்வி அடைகிறது, உள்நாட்டு கட்டமைப்பு இல்ல. இப்ப அசிம் முனீர் அவர் வந்து ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு தெரியாது. இம்ரான்கான் ஜெயில இருக்காரு. சோ அதுவும் அந்த கட்சிக்காரங்க வந்து அடிக்கடி போராட்டம் பண்றாங்க. அதுவும் கை மீறி போயிட்டு இருக்கு. சோ இதனால மோஷன் லக்வி வேற ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இம்ரான்கான் ஆட்சியை எப்படி கவுத்துட்டு சபாஸ் ஷெரீப் எடுத்து உட்கார வச்சாங்களோ அந்த மாதிரி வேற யாராவது உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா அசிம் முனீரே பர்வேஸ் முஷரப் மாதிரி எப்படி போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவருடைய உள்நாட்டு, அதாவது இன்டீரியர் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல, அவரே சொல்றாரு பாகிஸ்தான் வந்து எல்லை மீறி போகிறது, பாகிஸ்தான்ல ராணுவத்தை தவிர வேற எதுவும் வழியே இல்லைன்னு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து துருக்கியோடையும் சவுதி அரேபியாவோட பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தம் போட்ட மாதிரி காமிச்சிட்டு ஏதோ உள்நாட்டுல வண்டி ஓட்டலான்னு பாக்குறாங்க. அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சரி, இதை பத்தி நான் பின்னாடி உங்ககிட்ட வரேன். தற்போது நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ
சாம்ராஜ் சார் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் பன்னாட்டு தலைவர்கள் தம்மை ஆதரிப்பதால் முனீர் அந்த இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ முஷராஃபுக்கு அப்புறம் முனீர் தான் வந்து இராணுவ ஆட்சியை கையில் எடுக்கிறார். அப்படிங்கும்போது இடையில் வந்து ஒரு 25 வருஷம் இருக்குது, 1/4 நூற்றாண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ முனீர் இராணுவ ஆட்சியை அமல்படுத்தி பாகிஸ்தானுடைய அதிபராக மாறுகிறார் என்றால் அவர் முன்பு என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும், இல்லை அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? 1947 இன்னி வரைக்கும் அது பாகிஸ்தான் மிலிட்டரி ப்ராக்சியா தான் சார் இருந்திருக்கு. நடுவில் வந்து 3 தடவை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனே 3 தடவை எழுதியிருக்காங்க அவங்க. ஸோ அதாவது 50களில் ஒரு தடவை, 60களில் ஒரு தடவை, 70களில் ஒரு தடவை எழுதின 3 கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. நம்மளது வந்து ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த ஒரு கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் நம்ம பண்றோம், அது ஓகே. நம்மளுடைய சட்ட மசோதா அப்படின்றது வந்து ஒன்னே ஒன்று மாத்திரம் தான், அரசியலமைப்பு சட்டம் ஒன்று தான். ஸோ அவங்க அரசியலமைப்பே 3 தடவை மாத்திருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன 20 வருஷம்ன்றது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். ஆக்சுவலா எந்த ஒரு அதாவது அதுதான் சொன்ன, ராணுவத்துக்காகவே ஒரு நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாலுமே அவர் இன்னைக்கு இருப்பாரா நாளைக்கு இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு பயத்திலே தான் இருப்பாங்க. என்னைக்கு வேணா ஆர்மி நேரா உள்ள புகுந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் தூக்கி வெளியில போட்டு அவங்க உட்காரலாம், அவங்களுக்கு அந்த முழு உரிமை இருக்கு. ஸோ அதனால இந்த 20 வருஷம் கேப் எல்லாம் வந்து இன்னைக்கு என்னமோ முனீர் வந்து புதுசாலாம் இல்ல, அபிஷியலா உட்கார போறார். அதாவது பாகிஸ்தான் வந்து 3 முறை 4 முறை இதுக்கு முன்னாடி ராணுவ ஆட்சியை அபிஷியலா வச்சிருந்தது. நீங்க சும்மா ஜெனரல் செக் பண்ணீங்கனாலே அதுதான் சொல்லும். பாகிஸ்தானோட அரசியலமைப்பு சட்டமே அப்படிதான் சொல்லும். என்னன்னா இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்து 4 தடவை வந்தாலும் இப்ப 5வது தடவையா அபிஷியலா முனீர் டேக் ஓவர் பண்ண போறார். ஆனால் 47 இருந்து 2026 வரை ராணுவம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுன்ற இதுல ஏன் அப்படின்னா இந்த 4 மாநிலத்துல அவங்க தனித்தனியா பிரியறதுக்கு ரெடியா இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்து வச்சுட்டு பேசுன்னு இந்தியா சொல்றாங்க. இது வந்து 2024 வருஷம். நான் சொல்றது ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஐநா பொது சபையில நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, பாகிஸ்தானோட பேசணும்னா பாகிஸ்தான் நிலைப்பாட்டை, அங்க நடக்கக்கூடிய குழப்பங்களை இந்தியா எப்படி அணுகுவாங்க? ஆக்சுவலா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம இப்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணும். முதல்ல வந்து இந்த முனீர் டேக் ஓவர் பண்ண உடனே அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் they have been giving sermons. ஒரு நாடு எப்படி நடத்தணும், வெளிநாட்டுல இருந்து எப்படி உள்ள பிரச்சனை பண்றது, இதெல்லாம் மத்தவங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அமெரிக்கா ஈராக்ல கிளாஸ் எடுத்தாங்க, லிபியால கிளாஸ் எடுத்தாங்க, இப்ப ஈரான்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சைனா ரஷ்யாவை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு, இந்தியாவை பத்தி ஒப்பீனியன் இருக்கு. இந்தியால 220 அதாவது கோடி $22 மில்லியன் அளவுக்கான பணத்தை வந்து இந்தியாவோட தேர்தல்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரம்பே வாயை திறந்து சொல்றாரு டைரக்டா. அதாவது நான் சொல்றது வெளிப்படையா சொன்ன அமௌண்ட் 200 கோடின்னு வச்சுங்க. 200 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவோட தேர்தல்ல நான் வந்து தலையை நுழைச்சேன்றாரு. ஸோ இப்ப பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி வந்ததுன்னா பாகிஸ்தானை அமெரிக்கா கைட்டி விடுமா விடாதான் பார்க்கணும். உலக அரங்குல பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு முதல்ல. 2வது சைனா, நீ பிரிக்ஸ்ல இருக்க, பிரிக்ஸ் காமன் கரன்சி கொண்டு வரணும்னு சொல்ற, பிரிக்ஸோட தலைமை இந்தியாவோட இருக்கு இப்போதைக்கு. ஸோ பாகிஸ்தான 2 பேர் தான் ஆட்டி படைக்கிறாங்க. 2 பேர் பகடக்காயை யூஸ் பண்ணி இந்தியா மீது உங்க சோதனை கூட மாதிரி ரன் பண்றாங்க. ஒன்னு அமெரிக்கா மேற்கத்திய நாடு, இன்னொன்னு சைனா. இவங்க 2 பேரோடைய பிச்சையில தான் பாகிஸ்தான் ஒரு நாடு ஓடிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தான் ஆசிம் முனீரோட தலைமை கீழே போச்சுன்னா முதல்ல பாகிஸ்தான ஐநா பொது சபையில தனிமைப்படுத்துவது எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மக்களாட்சி தத்துவம்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நீ மக்களாட்சி தத்துவமே கொண்டு வரல. அப்ப அமெரிக்கா எய்டு கொடுக்குறேன், அப்புறமா வந்து IMFல வந்து லோன் கொடுக்குறேன், இல்ல லோன் வெய்வர் கொடுக்குறேன், ரிலீஃப் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி FATFல பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல பிளாக் லிஸ்ட்லயே பண்ணி எந்த ஒரு நாட்டு உதவியும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டா நம்மளுக்கு சான்ஸே கிடைக்காது. நான் பாகிஸ்தான்ல ராணுவ புரட்சி வந்து அசிம் முனீர் வந்து உட்கார்ந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட போறிய ஆள் நானா தான் இருப்பேன். ஏன்னா இதுதான் சான்ஸ். அமெரிக்காவோட முகத்திரையை கீழ்ச்சி அமெரிக்காவை நிக்க வைக்கிறதுக்கும், சைனாவோட முகத்திரையை கீழ்ச்சி சைனாவை நிக்க வைக்கிறதுக்கும், இதை வர உலக அரங்குல மற்ற நாடுகள், இந்த 2 நாடுகளால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவன் நல்லவன் சொன்னா நல்லவன், கெட்டவன் சொன்னா கெட்டவன். சோ இவன் வந்து கெட்டவனை நல்லவன் ஆக்குறதும் நல்லவனை கெட்டவன் ஆக்குறதும் இது மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 வருஷம் ஓட்டிட்டாங்க 2 பேரும். நீங்க முன்பு பேசும்போது குறிப்பிட்டீங்க அந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 3 நாடுகளுக்கு இடையில அப்படின்னு. சாம்ராஜ் சாரும் அதை குறிப்பிட்டாரு. இஸ்லாமிய நேட்டோ அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இதால யாருக்கு லாபம், யாருக்கு பெரிய நஷ்டம்,
குறிப்பாக பாகிஸ்தானுக்கு இதனால என்ன கிடைக்கலாம்? பாகிஸ்தானுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஒரே ப்ராப்ளம் மாத்திரம்தான். பாகிஸ்தான் வந்து ஒரு சான்ஸ் தேடுறாங்க. ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஈரானுடைய நட்பு, இதை முதல்ல இருந்து கேட்டுருந்தோம். ஈரானுடைய பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்குதுன்னா ஈரானுடைய நட்பு நாடா இருக்கணும், இல்ல ஒரு நியூட்ரல் கண்ட்ரியா இருக்கணும். நீங்க சவுதி அரேபியாவோட ஒப்பந்தம் போட்டீங்க இப்ப. சோ அப்ப ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டார்டட் வித் லைக் ஒரு எதிரி நாடோட நீ கூட்டமைப்பு வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தானை ஈரான் பார்க்கும். சோ அந்த ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், இது மூணு ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள். இது மூன்றும் சுன்னி மெஜாரிட்டி நாடுகள். சோ இவங்க மூணு பேரும் இஸ்லாமிக் நேட்டோன்னு சொல்றதுக்கு முன்னாடி கத்தார் நாட்டுல இஸ்ரேல் வந்து, நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு இந்த போர்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடி, நான் சொல்றது டிசம்பர்ல இருக்கும்னு நினைக்கிறேன், கத்தார்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாத பயங்கரவாத இயக்கத்தின் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. கத்தார்ல இருக்கக்கூடிய அவங்க அலுவலகம் தாக்கப்பட்டது. அப்ப தாக்கப்பட்ட போது பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவர்கள் நேரடியாக தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிற எந்த நாடா இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லும் போது அடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடு 2, அது ஒண்ணு பாகிஸ்தான், ஒண்ணு துருக்கின்னு அவர் சொன்னாரு. அந்த பயத்துக்கு தான் பாகிஸ்தான் இப்ப சவுதி அரேபியா கிட்ட போய் தஞ்சம் புகுந்திருக்கு. அதே மாதிரி துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து தான் சவுதி அரேபியா கிட்ட ஏதாவது எங்களுக்கு பண்ணி காப்பாத்துங்கன்ற மாதிரி சவுதி அரேபியா கிட்ட போயிருக்கேன்னா, சவுதி அரேபியா இந்த சுன்னி முஸ்லிம் மெஜாரிட்டிலேயே ஒரு பெரிய நாடு. அதே மாதிரி அமெரிக்காவோட 51வது மாநிலமாக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுன்னா சவுதி அரேபியா தான். நான் உங்களுக்கு தனி ஃபாரின் பாலிசி கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. சோ அந்த மாதிரி. சோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை வேற இடத்துக்கு மாத்தணும்னா வேற எந்த இடமும் போக முடியாது. அதனால சவுதி அரேபியாவை அமெரிக்கா தேர்ந்தெடுத்து பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட வைத்திருக்கிறது. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தானுக்கு இப்போது தனித்து விட போகும்போது வேற வழியே கிடையாதுன்னா 2 பேர் மாத்திரம் தான் ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஒன்னு சவுதி அரேபியா, இன்னொன்று துருக்கி. இவங்க 2 பேருமே. துருக்கி ஏன் அப்படின்னா அது நாட்டோ குரூப்ல இருப்பாங்க, EU குரூப்ல இருப்பாங்க, இஸ்லாமிக் கோஆபரேஷன் குரூப்ல இருப்பாங்க, பிரிக்ஸ்ல வர ஆசைப்படுற குரூப் ஒரு கண்ட்ரியாவும் இருக்குது. சோ இத்தனை என்ன சொல்ற சப்செட்ல இருக்கிறான்னா அதனால அவனோட ஒரு கூட்டமைப்பு. சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு ஒரு 2 கேள்வி சுருக்கமா நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்று, இப்போ அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை இராணுவத்தால் தான் வந்து அடக்க முடியும் அப்படிங்கிறதுனால அசீம் முனீர் அங்கே வருகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அல்லது அந்த சூழலை அவர் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கிறது. இன்னொன்று, நாளைக்கு ஒருவேளை ஏதாவது இந்தியா அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க அப்படி என்றாலும் கூட நாளைக்கு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை பேசுகிறதுக்கும் அல்லது ஒரு இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கும் நிச்சயமாக ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? சுருக்கமாக பதில் சொல்லு. முதல் விஷயம், அசீம் முனீர் வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது சிவிலியன் கவர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும் போது அதுல ஏதாவது மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னா அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும். நாளைக்கு திரும்பி ஒரு மக்களாட்சி தத்துவம் வரும்போது மக்கள் எலெக்ஷன்ல ஓட்டு போட மாட்டாங்க. ஜெனரலா பாகிஸ்தான்ல எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுன்றது ஒரு வேஸ்டான ஒரு காரியம். ஏன்னா மெஸ்ஸி அப்புறம் ரொனால்டோலாம் ஓட்டு போட்டு தான் சபாஷ் ஷெரீப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளவு கேவலமான ஒரு எலெக்ஷன். சோ ஆனா அந்த கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக இவர் அசீம் முனீர் டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றாரு. சோ தட் ஆர்மி வந்தது, அதனால இந்த மாதிரி ஒரு மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு பூசி மெழுகிறதுக்கு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா தான் ராணுவம் இப்போது டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணதுன்றது என்னுடைய முதல் கருத்து. ரெண்டாவது, இப்ப பாகிஸ்தானோட பேசணும்னா பாகிஸ்தானோட யாரோட பேசுறதுன்ற டவுட் வந்து ஆபரேஷன் சிந்தூர் போதே கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப பாகிஸ்தானோட பிரசிடென்ட் கிட்ட பேசுறதா, இல்ல சிடிஏ அசீம் முனீர்கிட்ட பேசுறதா, இல்ல கடைசியில வந்து ஒருத்தர் கெஞ்சினார் தெரியுமா? சோ ராணுவத்தோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் வந்து பேசி எங்களுக்கு வந்து தயவுசெய்து போற நிறுத்திங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தானோட பேசுவதற்கு எதுவுமே இல்லை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் ராணுவம் வெளியில போன பிறகுதான் நம்ம பேசுறதுக்கான ஏதாவது ஒரு முகாந்திரமே இருக்கே தவிர, அசீம் முனீர் செய்வதை அமெரிக்கா வேடிக்கை பார்க்குமானால், ஐரோப்பிய ஒன்றியம் வேடிக்கை பார்க்குமானால், அப்போது இந்திய ராணுவம் உள்ளே இறங்கி பாகிஸ்தானை எப்படி 1971 பங்களாதேஷ்ல இருந்து அடிச்சு ஓட விட்டோமோ பாகிஸ்தான் ராணுவத்தை, அதே மாதிரி ஓட விடுவதற்கான சந்தர்ப்பத்தை தான் அசீம் முனீர் எடுத்து வந்து கொடுப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். சரி சார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பார்த்த நேயர்களுக்கும் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.